முதலாவதாக புதாஷ்டமி பற்றி தெரிந்து கொள்வோம். நம்முடைய ஜாதக கட்டத்தில் புதன் கெட்டு போய்விட்டால் நம்முடைய புத்தியும் கெட்டு போய்விடும் என்று சொல்லுவார்கள். புத்தி கெட்டு போய்விட்டால் பிறகு என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தப்பாக செய்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்வோம். புத பகவான் யாருக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கின்றாரோ அவர்கள் எல்லாம் இன்றைய தினம் புத பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். புத பகவானை ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் கண்ணன் வழிபாடு சிறந்தது. இன்றைய தினம் கண்ணனை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் புத்தியில் தெளிவு கிடைக்கும். இது முதல் வழி. இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள். புத்தி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக உள்ளது. புத்தி மங்கி போய்விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் இன்று சப்த கன்னியர் கோவிலுக்கு சென்று சப்த கன்னியரை மனதார வழிபாடு செய்து சப்த கன்னியரின் முன்பு ஒரு சிறிய மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய